சாப்டர் ஸ்டார்ட்டிங்லேயே நம்ம வமோலாவை வந்து நம்ம பாட்டி அமுச்சு விட்டதுக்கப்புறம் இங்கே உட்காந்துட்டு இருக்க அவள் பேர் வமோலா நான் சொன்னேன் அப்படின்ற மாதிரி இந்த ஏலியன் குரூப் வந்து கேட்டுட்டு அந்த ஸ்லாப்ல பார்ப்பாங்க. பார்த்தா அது வந்து சுமேரியன்ஸால் மட்டும்தான் வந்து ஆக்டிவேட் பண்ண முடியுன்ற மாதிரி இருந்திருக்கும். ஸோ நம்ம ஃப்ரீஸாகவும் நம்ம பாட்டியோட தலையை பூச்சி அப்படியே தூக்கி ஒழுங்கா அவன் எங்கே போயிருக்கான்ற மாதிரி சொல்லி அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருப்பாங்க. அப்படியே இங்கே நம்ம வமோலாவை காட்டுறாங்க. அவளும் இங்கே இடத்துல வந்து டெலிபோர்ட் ஆகிட்டு அங்கே உட்காந்து அழுதுட்டு இருப்பா. நம்ம பாட்டி வந்து சொல்லியிருப்பாங்க, இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான மென்னை பார்த்து கல்யாணம் பண்ணிக்க, அப்போ தான் உனக்கு ஸ்ட்ராங்கான கிட்ஸ் பிறப்பாங்க, நம்ம சுமேரியன்ஸ் பிளட் லைனை நீ தான் கேரி பண்ணி கொண்டு போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லி அமைச்சிருப்பாங்க. இங்கே நம்ம வமோலாவும் வெளில வந்து ஒரு ஸ்ட்ராங்கான மென்னை வந்து தேடி பார்த்துட்டு இருப்பா. பார்க்குறவங்களாம் இந்த சூட்டை பார்த்துட்டு தெரிச்சு ஓடிடுவாங்க. இவங்களாம் வீக்காக இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவளும் சோர்ந்து போயிட்டு உட்காந்துட்டு இருக்க நம்ம வமோலா வந்து அந்த இடத்துல 2 பேர் கிஸ் அடிச்சுட்டு இருக்கிறத பார்த்துட்டு இருக்கா. அதுக்கப்புறம் நம்ம வமோலா வந்து யோசிச்சுட்டு இருப்பா, ஏன் அவங்க அப்படி இருந்தாங்க, ஒருவேளை அப்படி இருந்தால் தான் குழந்தை பிறக்குமா அப்படின்ற மாதிரி ஒரு 90s கிட் மாதிரி யோசிச்சுட்டு இருந்திருப்பா நம்ம வமோலா. அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம ஆளுங்க வந்து நம்ம ஓக்குவோட கோலி உண்டை தேடிட்டு அந்த அப்பார்ட்மெண்ட் சைடு போயிருப்பாங்க. அந்த இடத்துல நம்ம வமோலா வந்து கைஜு சூட்டில் உட்காந்துருக்க. அந்த கைஜு சூட் வந்து இவங்களுக்கு ரியாக்ட் பண்ணும். ஏன்னா இவங்ககிட்ட தான் அந்த சைக்கிக் பவர்ஸ் அந்த மாதிரி இருக்குல்ல. ஸோ அதுக்கு ரியாக்ட் பண்ணதும் இவனும் வந்து பார்த்துட்டு இருந்திருப்பா. அப்போ தான் நம்ம ஓக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகி வர இவன் ரொம்ப ஸ்ட்ராங்கானவனா இருப்பான் போலே அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கேன். வந்தோம் நம்ம வமோலாவை தெரிக்க விட்டதுக்கப்புறம் அந்த சூட் வந்து அது கண்ட்ரோலை மீறி அப்படியே பெருசாகிட்டு அதுக்கப்புறம் நடந்த அளப்பறையே எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் நம்ம வமோலாவை ஒன்றா ஸ்பெண்ட் பண்ண டைம், அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக நம்ம மோமோ கிட்ட சண்டை போட்டது அதெல்லாம் காட்டுவாங்க. அப்போ தான் நம்ம வமோலா வந்து என்ன சொன்னான்றதை காட்டுவாங்க. மோமோ வந்து அவ்வளோ கத்திருப்பால. அந்த டைமில் நம்ம வமோலா வந்து என்ன சொல்லியிருப்பானா, இந்த மாதிரி இது ஷார்ட் டைமாக இருந்தாலும் நீங்கள் எல்லாருமே ரொம்ப கைண்டாக இருந்தீங்க, எல்லாத்துக்கும் நன்றி, அதே மாதிரி சாரி அப்படின்னு சொல்லிட்டு அவ கிளம்பி போயிட்டு ஒரு ஸ்டெப்ஸில் உட்காந்து இந்த மாதிரி எல்லாத்துக்குமே நான் தான் காரணம், என்னால் தான் இங்கே எர்த் இன்வைட் பண்ண அந்த ஏலியன்ஸ் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பழியும் மேலே தூக்கி போட்டுட்டு இருந்திருப்பா. ரொம்ப கில்ட்டினஸில் ஃபீல் பண்ணிட்டு இருந்திருப்பா. அதுக்கப்புறம் எனக்கு கரேஜ் கொடுங்க மதர் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த பாட்டியை நினச்சி ஃபீல் பண்ணிட்டு இருந்திருப்பா. இதெல்லாம் இந்த சிப்பு போட்டிருக்க நம்ம ஆளுங்களுக்கு வந்து தெரிய வரும். நம்ம மோமோவும் அழுதுகிட்டே அப்படியே ஹீல் பண்ணிட்டு இருப்பா. அதோட சாப்டர் முடியுது. வாங்க அடுத்த சாப்டர் பார்ப்போம். சாப்டர் ஸ்டார்டிங்லேயே நம்ம கராட்டே மாஸ்டர் வந்து பரோட்டா மாஸ்டர் மாதிரி அவங்க இருக்கிற அந்த ஷீல்டை வந்து அடிச்சுக்கிட்டே இருப்பான். இந்த டைமில் உள்ள நம்ம செர்ப்பை வந்து சொல்லுவான், என்னோட பவர் ட்ரைன் ஆகிட்டே இருக்கு அப்படின்ற மாதிரி. நம்ம மோமோவும் கொஞ்சம் தாக்குப்படி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க, நம்ம அவளோட டைமை வேஸ்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செர்ப்போ பட்டினா அவன் ராடை எடுத்துகிட்டு வர, என்னடா பண்ண பார்க்குற நாயே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மோமோ வந்து தட்டி விடுவா. நம்மளால அப்படியே அவன் ராடை அப்படியே ரைட் சைடுக்கு கொண்டு வந்து நம்ம வமோலாவோட கழுத்தில் ஒரு சொருவு. நம்ம மோமோ கோவத்தில் என்னடா பண்ண நாயை உன்னை கொல்ல போறா அப்படின்ற மாதிரி கத்திட்டு இருக்க, பட்டுன்னு நம்ம வமோலா வந்து ஏஞ்சி உட்காந்துருவா. பார்த்தா நம்ம செர்ப்பம் வந்து நம்ம வமோலாவை ஹீல் தான் பண்ணியிருக்கான். அவன் வந்து சொல்லுவான், இதை நான் ஒன்று ஹீல் பண்ணுறதுக்காக வச்சிருந்தேன் அப்படின்ற மாதிரி. பட் நம்ம செர்ப்பாவால் இதுக்கப்புறம் அந்த பவரை யூஸ் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். நம்ம வமோலாவும் அது பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்த கண்ணீர் வடிச்சிட்டு இருப்பா. அதுக்கப்புறம் நம்ம செர்ப்பம் வந்து சொல்கிறான், எனக்கு ஒரு ஃபேவர் பண்ண முடியுமா, எங்ககிட்ட இருந்து அவங்க திருடின டேட்டாவை மட்டும் அழிச்சிரு, அது ரொம்ப ஈஸி தான், அவங்க சூட்டை அழிச்சாலே அந்த டேட்டா போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம செர்ப்பம் வந்து எல்லாத்துக்கும் நன்றி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு செத்துருவான். ஆனால் அந்த நாய் சாவலாம் மாட்டான், மறுபடியும் வருவான். வெயிட் பண்ணி பாருங்க, இது ஸ்பாய்லர் தான் இருந்தாலும் பரவாயில்ல. இவங்க இப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்க, ஃபீலிங்க்கு அவ்வளோதான் டைம்னு சொல்லிட்டு நம்ம கராத்தே மாஸ்டர் வந்து ஒரே போடு அங்கே எல்லாருமே தெரிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் நம்ம கராத்தே மாஸ்டரும் நம்ம வமோலாவை அப்படியே கழுத்தோட பிடிச்சி தூக்கி, நீ இன்னும் உயிரோட தான் இருக்கியா, அவனுக்கு நிறைய லக் இருக்க போலே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். அதுக்கு நம்ம ஃப்ரீஸா வந்து என்ன தெரியுமா சொல்லுவான், அப்படி அவளுக்கு நிறைய லக் இருக்குன்னா பேசாம என்னோட சூட்டில் இருக்கிற தலையை எடுத்துட்டு பேசாம அவளோட தலையை வச்சிருவான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். அதுக்கு அடுத்த பேனல்லே யார் மேலே கை வைக்கிற பொறிக்க ராஸ்கல் அப்படின்ற மாதிரி நம்ம மோமோ வந்து ஒரு பெரிய மரத்தை எடுத்து அடிச்சுட்டு ஒரு வழியாக நம்ம வமோலாவை ரெஸ்கியூ பண்ணிடுறா. அதுக்கப்புறம் இவங்க கட்டி பூச்சி ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம மோமோவும் செர்ப்பாவை பார்த்து, நீ சொன்னது நான் கண்டிப்பாக செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மோமோவும் வமோலாவும் சண்டைக்கு ரெடியாக வராங்க. நம்ம ஃப்ரீஸா வந்து சொல்லிடுறப்பான், இந்த மாதிரி எனக்கு உன்னோட பாடி வேணும், உன் பாடியை வச்சு ஒரு நல்ல சூட் உருவாக்கலாம் போலே, இது நான் ரொம்ப எக்ஸைட் பண்ணுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுருப்பான். அதுக்கு நம்ம மோமோ என்ன தெரியுமா சொல்லுவா, எனக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது, உன்னை வச்சு நான் டக்கோயாக்கி பண்ணி சாப்பிட போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சண்டைக்கு வாடா அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு லாஸ்ட்டாக அப்படியே 2 மரத்தை தூக்கிட்டு நிற்பா. அதோட சாப்டர் முடியுது. வாங்க அடுத்த சாப்டர் பார்ப்போம். சாப்டர் ஸ்டார்டிங்லேயே இந்த பொம்மை வந்து நம்ம ஷிரோட்டோரிக்கு ஷாக்கு கொடுத்துட்ருக்கோம். அப்படியே பேசிக்கிட்டே கிட்ட வந்துடும். நம்ம ஷிரோட்டோரி வந்து கரெக்டாக வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பா போல டைமுக்கு. கரெக்டாக கிட்ட வந்ததும் முடிய வச்சு லாக் பண்ணிக்க, நான் தான் ஏற்கனவே உன்னோட ஷாக்லாம் ஒர்க் ஆகுதுன்னு சொன்னல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த பொம்மை பட்டுன்னு பிளாஸ்ட் விட ஆரம்பிச்சிடும். நம்ம ஷிரோட்டோரி அவன் முடிய வச்சு கவர் பண்ணிட்டு ஒரு வழியாக டிஃபெண்ட் பண்ணிருப்பா. அந்த டைமில் இந்த ஜக்கு அப்புறம் அந்த ஸ்னைப்பர் வந்து பேசாமல் அந்த பொண்ணை இங்கேருந்தே போட்டு தள்ளிடலாமான்ற மாதிரி பிளான் போட்டுட்ருக்க, எதிர்பார்க்காத டைமில் நம்மளுடைய ஜிஜி வந்து ஈவல் கன்னை போட்டு அந்த சைடு பிளாஸ்ட் விட்டுட்ருப்பான். அப்படி இந்த சைடு நம்ம ஷிரோட்டோரி வந்து என்ன பண்ணுவான், முடிய வச்சு கவர் பண்ணிட்டு கிட்ட போயிட்டு அந்த பொம்மைக்கு ஒரு கிக்கு விடுவா. பட் அவ்வளோ அஃபெக்ட் ஆகாமல் தெரிச்சு போயிட்டு நம்ம ஷிரோட்டோரி வந்து கீழே வந்து விழுந்துடுறா. இப்போ தான் என்ன ஆகுறான்னா வந்து அந்த சிப்பு வழியாக நம்ம ஓக்கு வந்து பேசுகிறான். அவன் வந்து சொல்கிறான், நான் இப்போ தான் வந்து எம்டி ஸ்பேஸ்க்குள்ளே நுழைஞ்சேன் அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் நம்ம ஓக்கு வந்து அந்த ஸ்பைரல்ஸை பற்றி இவங்ககிட்ட சொல்ல, நம்ம ஜிஜிக்கு வந்து நம்ம சைக்கோ சொன்னதாக தான் நம்ம கிராணி சொன்னது ஞாபகம் வரும். நம்ம கிராணி வந்து சொல்லியிருப்பாங்க, உன்னோட சி எனர்ஜி அந்த ஸ்பைரல்ஸை வச்சு ஸ்பின் பண்ண கற்றுக்கிட்டீங்கன்னா உன்னால் மேபி ஈவிலையோட பவரையும் சேர்த்து யூஸ் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க போல். ஸோ நம்ம ஜிஜியை வந்து ட்ரை பண்ணுவான். நம்ம ஜிஜி அவனோட ஈவில் கன் கூட அப்படியே அந்த சி எனர்ஜியை ஸ்பின் பண்ணி வச்சு அடிக்க ஈவிலையோட பவர் வரும் போல். அப்படியே அந்த ஜக்குக்கும் சைடில் இருந்த ஸ்னைப்பருக்கும் ஒரே அடி அங்கே ஒரு பெரிய பிளாஸ்டே நடக்கும்.
அப்படியே இந்த சைடு நம்ம பொம்மையை காட்டுறாங்க. அங்கே நம்மளோட ஷிரோட்டோரி அதே மாதிரி ஸ்பின்னை யூஸ் பண்ணிட்டு முடிய வச்சு ஒரு ட்ரில்லு போட்டு அப்படியே அந்த பொம்மைக்கு ஒரு சைடு போயிட்டு இன்னொரு சைடு வந்துடுவா. அவ்வளோதான், இந்த சைடு 3 பேர் இப்போ காலி ஆகிட்டாங்க. இதோட இந்த சாப்டர் முடியுது. வாங்க அடுத்த சாப்டர் பார்ப்போம். சாப்டர் ஸ்டார்டிங்லேயே நம்ம கப்பா தான் காட்டுறாங்க. நம்ம கப்பா கூட சண்டை போட அந்த வெட்டிக்கிளி மாதிரி ஒரு ரோபோட் இருந்ததுல அதுதான் வந்து நின்றுட்டு இருந்திருக்கும். அப்படியே இப்போ பாஸ்ட்டை காட்டுறாங்க. பார்த்தா நம்ம கப்பா வந்து நம்ம குட்டி கப்பாவை தூங்க வச்சுட்டு வந்திருப்பான். அப்போ வெளில வந்து ஒரு லேடி ஒன்று நின்றுருக்கும். அந்த லேடியை வந்து இன்னைக்கு நீங்கள் போயிட்டு ஒழுங்காக வந்துடுவீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டுட்ருக்கோம். நம்ம கப்பாவை கண்டிப்பாக குட்டி கப்பாவை நல்லபடியாக வளர்க்குறதுக்காக நான் வருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்திருப்பான். அதுக்கப்புறம் நம்ம கப்பா இப்போ ப்ரெசென்ட்டில் வந்து நான் வீட்டுக்கு போயிருந்திருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் ஓட ஆரம்பிச்சிருவான். அதுக்கப்புறம் அந்த வெட்டிகளையும் கழுவி ஊற்ற நம்ம கப்பா வந்து எனக்கு யாரை பற்றி கவலை இல்லை, அதே மாதிரி இந்த பிளானெட்டில் இருக்கிறவங்க பற்றி எனக்கு கவலை இல்லை, ஏன்னா இது ஏன் பிளானெட்டே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, ஆனால் எனக்காக ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்களுக்காக நான் என் உயிரை கொடுத்து சண்டை போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் சண்டைக்கு ரெடி ஆகிடுவார். அதுக்கப்புறம் அந்த வெட்டிக்கிளி அதோட வாட்டர் ஃபார்முக்கு மாறிட்டு இப்போ நான் 100 டைம் ஸ்ட்ராங் ஆகிட்டேன்னு சொல்லிட்டு நம்ம கப்பாவை போட்டு பொழந்து எடுக்கும். அதுக்கப்புறம் நம்ம கப்பா வந்து நீ இவ்வளோ பக்கத்தில் இருந்தால் கண்டிப்பாக என்னால் ஒன்று அடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சிருவான் போல். முன்னாடி இருந்த அந்த கற்பாம்பூச்சிக்கு வந்து பேக்கெல்லாம் சதறிடும். என்னடா பண்ணுன்ற மாதிரி அது பார்த்துட்டு இருக்க நம்ம கப்பா வந்து சொல்லுவான், நான் என்னோடய ஷேப் மாற்றுறப்ப என்னோட பவர் 24 டைம்ஸ் அதிகமாகும், அதே மாதிரி நான் தண்ணியில் இருக்கிறப்ப அது 10 டைம்ஸ் அதிகமாகும், அப்படின்னா இப்போ என்னோட பவர் 240 டைம்ஸ் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குத்த கற்பாம்பூச்சி அவ்வளோதான் பிளாஸ்ட் ஆகிடும் ஃபுல்லாக. ஆனால் நம்ம ஆளால் தண்ணியில் மூச்சு விட முடியாது. வேகமாக அடித்து பிடிச்சி கரைக்கு ஓடி வருவான். பையன் உசுருக்காக ஓடி வந்திருப்பான். அதுக்கப்புறம் வெள்ளம் வந்த நம்ம கப்பாவும் சோர்ந்து போயிட்டு அப்படியே கீழே உட்கார நியூக்ளியர் பம் மாதிரி அப்படியே தண்ணியில் அந்த கற்பாம்பூச்சி வெடித்து சதறும். அதோட சாப்டர் முடியுது. வாங்க அடுத்த சாப்டர் பார்ப்போம். அண்ட் கைஸ், அடுத்த சாப்டர் போகிறதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான விஷயம். அது என்னதுனா டாண்டாடானில் சீசன் 3க்கு வந்து முடிக்கிறதுக்கு இன்னொரு 10 சாப்டர் இருக்குது. அது நான் ஒரே வீடியோவாக தான் போட போகிறேன். ஸோ அதுக்கு வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் டார்கெட், லைக்ஸ் டார்கெட் 2 இருக்குது. ஃபஸ்ட்டு விஷயம், இந்த வீடியோக்கு வந்து ஒரு 50 லைக்ஸு, அப்புறம் இன்னொன்று வந்து ஒரு 25 சப்ஸ்கிரைபர்ஸு. இது ரெண்டுமே ஏறினதுக்கப்புறம் நான் சீசன் 3யோட லாஸ்ட் எபிசோட போட்டுறேன். அதுக்கப்புறம் சீசன் 4க்கு வந்து சீசன் 2 அனிமே முடிஞ்சதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணலான்னு இருக்கேன். ஸோ அவ்வளோதான் மேட்ரு. சரி வாங்க நம்ம இந்த எபிசோடோட கடைசி சாப்டரோட ஃபஸ்ட்டு பேனில் போயிட்டு பார்த்துருவோம். சாப்டர் ஸ்டார்டிங்கில் என்ன வருதுன்னா, இந்த மாதிரி நம்ம கப்பா அப்புறம் ஷிரோட்டோரி அப்புறம் நம்ம ஜிஜிலாம் வந்து ஒன்றாயிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம மோமோ சண்டை போடுறதா தான் காட்டுறாங்க. நம்ம மோமோ வந்து அவள் பவரை யூஸ் பண்ணி எல்லா பொருளையும் தூக்கி அவங்க மேலே போட, அந்த ஃப்ரீஸா வந்து என்ன பண்ணுவான்னா மறுபடியும் எல்லாத்தையும் ஸ்லாஷ் பண்ணி கவுண்டர் பண்ணி மறுபடியும் நம்ம மோமோ அப்புறம் வமாலா முன்னாடியே தெரிக்க விட்டுருவான். அங்கே நம்ம வமாலா அப்புறம் மோமோவும் 2 பேருமே உட்காந்துட்டு இருக்கேன். அவங்க முன்னாடி அவன் போயிட்டு மான்ஸ்டர் மாதிரி நின்றுருப்பான். ஃப்ரீஸா வந்து நம்ம மோமோவை அட்டாக் பண்ண போவா நம்ம மோமோ அவளோட ட்ரைபீமை யூஸ் பண்ணி ஒரு வழியாக நம்ம ஃப்ரீஸாவை வந்து எட்ட தள்ளிடுவா. அதுக்கப்புறம் வந்து இவங்க பேச்சுவார்த்தைலாம் முடிச்சுட்டு பார்த்தா கும்பலாக நிற்பானுங்க. இன்னும் நிறைய ஏலியன்ஸ் வந்து நின்றுருக்கும். அதோட இந்த சாப்டர் முடியுது. அதுக்கப்புறம் கடைசி எபிசோடு வந்து இன்னும் ஃபயராக இருக்கும். ஸோ சீக்கிரமாக டார்கெட்டை ரீச் பண்ணிடுங்க. மறந்துடாதீங்க, 25 சப்ஸ்கிரைபர்ஸ், 50 லைக்கு போட்டால் அடுத்த வீடியோ நான் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாகவே போட ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். See you guys in next video.